இப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு அந்த 12வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல. என்ன அப்படின்னா, தர்மம்ன்றது யார் ஒருத்தனுக்கு சக்தி இருக்கோ, யார் ஒருத்தன் வந்து பவர் இருக்கானோ அவன் சொல்வதுதான் தர்மம்னு இருக்கணும். இன்னைக்கும் பார்க்கிறோம். யார் ஒருத்தர் வந்து வெளிப்புறமாக சக்தியை எடுத்து வைத்திருக்கின்றாரோ, அது வந்து அரசா இருக்கட்டும் அல்ல பெரிய செல்வந்தரா இருக்கட்டும், அவர் சொல்வதுதான் சட்டம் அப்படிதான் இன்னைக்கும் பார்க்கிறோம். சட்டங்கள்ன்றது ஒரு சிறிய மனிதருக்கோ அல்லது வந்து ஏழை மக்களுக்கோ வேற மாதிரி இருக்கு, செல்வந்தருக்கு வேற மாதிரி இருக்கு. இது பாகவதம் அன்னைக்கே சொல்லியாச்சு. அதற்கப்புறம் எப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அனோன்யம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் உடல் சார்ந்தே இருக்கும். ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடல் சார்ந்த மோகத்தினால் தான் வருகின்றது. இதை அன்றைக்கே பாகவதம் சொல்லியாச்சு. பாகவதம் என்ன சொல்லுகின்றது? உதே மாதிரி யார் ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்றால் பிசினஸ்ல வெற்றி. இன்னைக்கு பார்க்கிறோம்ல, மாயா ஹேவ ஹேத்து. மாயா ஹேவ ஹேத்துனா அடுத்தவர்களை ஏமாற்றி வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் தான் வெற்றி பெறுவதாக கருதப்படுவார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் பிசினஸ்லயும் அப்படித்தான் இருக்கு. மக்களை ஏமாற்றி சுரண்டி அதிகமான பைசாவை அவர்களிடம் வாங்கி கொண்டு அவர்களை ஏமாற்றிக் கொண்டு இது நல்ல பொருள் இது தீய பொருள்னு காட்டாமல் அவர்களிடம் இருந்து இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்காங்க. மாயா ஏவ. மாயா ஏவனா அடுத்தவர்களை டிசீட்னு சொல்லக்கூடிய வார்த்தை. டிசீட்னா தமிழ் எப்படி சொல்றது? அடுத்தவர்களை வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று, செய்யக்கூடிய விஷயம் ஒன்று. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்ந்து பெரிய ஆளாக மாறுவார்கள் கலியுகத்துல. பார்க்கிறோம், அதையும் பார்த்துட்டோம்.